ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் ஜம்முவை அதிகம் நம்பியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அப்பிராந்தியத்தில் பெரும்பாலான தொகுதிகளை வென்றே ஆக வேண்டும் என முழு வீச்சில் பணியாற்றி வருகிறது அக்கட்சி. இதற்கு என்ன காரணம்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் மொத்தம் 90 தொகுதிகள் உள்ளன. இதில் 47 தொகுதிகள் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ளன. 43 தொகுதிகள் ஜம்மு பிராந்தியத்தில் அமைந்துள்ளன. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளில் ஒன்றில் கூட அக்கட்சி போட்டியிடவில்லை. தற்போது அப்பகுதியில் உள்ள 47 சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் 19 தொகுதிகளில் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி களம் காண்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு பிராந்தியத்தையே முழுமையாக நம்பியிருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜம்முவில் அதிக இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது. இதன் காரணமாக மெஹபூபா முஃப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகித்தது. எனவே இந்த முறை ஜம்முவில் உள்ள 43 தொகுதிகளில் 40ஐயாவது கைப்பற்றி ஜம்மு காஷ்மீரில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. எனவே அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டது ஜம்முவில் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கை அதிகரிக்கும் என கட்சியின் தலைவர்கள் கருதுகிறார்கள். எனவே அதனை முன்வைத்து அவர்கள் தங்கள் பரப்புரையை கட்டமைக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு காங்கிரசுக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் எதிர்ப்பு இல்லை எனவும் அங்கு தேசிய மாநாட்டு கட்சி வலுவாக உள்ளதாகவும் கருதப்படுகிறது. எனவே காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் தாங்கள் வெற்றி பெறுவோம் என காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர். அதேபோல் தேசிய மாநாட்டு கட்சிக்கு ஜம்முவில் ஓரளவிற்கு ஆதரவு உள்ளதால் அங்கும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என இரு கட்சி தலைவர்களும் கருதுகின்றனர். எனவே ஜம்முவில் பாரதிய ஜனதா கட்சியின் வியூகங்களை முறியடித்து வாக்குகளை அறுவடை செய்ய இரண்டு கட்சிகளும் மிக கவனமாக வியூகம் வகுத்து செயல்பட்டு வருகின்றன. உதாரணமாக காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் 370வது சட்டப்பிரிவிற்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ளும் காங்கிரஸ் ஜம்முவில் அந்த விவகாரத்தை பற்றி அதிகம் பேசுவது இல்லை. வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளையே முன்னிலைப்படுத்தி பரப்புரை மேற்கொள்கிறது. There has been a massive scams in the recruitment examination and the major toll has been on the youngsters of the Jammu, and there has been like constructions on contract basis given to the outsiders. Then there is mining scam. Then there is plethora of liquor shops being opened here, which directly and negatively impacts the youngsters. So இந்த பிரச்சனைகளால் நிலவும் அதிருப்தி தங்களுக்கான வாக்குகளாக மாறும் என காங்கிரஸ் எண்ணுகிறது. இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் இந்த பிராந்தியம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த தேர்தல் பிரச்சார யூகங்களிலிருந்தே தெளிவாக தெரிகிறது. ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜாவுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, ஜம்முவிலிருந்து.